வணக்கம், வெல்கம் டு உதயா ஸ்வீட் பெயிண்டிங். இன்னைக்கு காணும் பொங்கல், வெளியிலலாம் சுற்றி பார்க்கணும். ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் தெரியுமா? 31st நைட்டு நம்ம தனியாக ஒரு இடத்துல போய் தங்கிடணும் இல்லையா? அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு உங்களை காட்ட தான் கூப்பிட்டு போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். பெயிண்டிங் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இதுதான் கடல் நீரை குடிநீர் ஆக்குற பிளான்ட்டு. சென்னைக்கு நிறைய இடத்துக்கு இங்கேருந்து தான் தண்ணி போயிட்டு இருக்கு. முன்னாள் சிஎம் ஜெயலலிதா 2013 இது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதான் இதோட என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம ரோட்லேருந்து இந்த சின்ன சந்து வழியாக தான் உள்ளே போக போகிறோம். ஹாய், இந்த இடத்துல தான் நம்ம நியூ இயருக்கு நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி காணுமங்கலமாக வேறு எங்கேயாவது போகலான்னு பார்த்தேன். ஸோ ஆள் நடமாட்டம் இல்லாத அதே இடத்துக்கு உங்ககிட்ட காட்டலான்னு தான் சொல்லி, வெளிச்சத்தில் காட்டலான்னு சொல்லி வந்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லையா? உங்களுக்கு இந்த இடம் காட்டுறது தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னென்னா, நம்ம பீஸ்ட்டு ஒரு வீடியோ சாங்கில் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த ஷூட் தான் பின்னாடி போயிட்டுருக்கு. அண்ட் இந்த ஆல்பத்தை யார் எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றது வாங்க பார்க்கலாம். நம்ம பீஸ்ட் ஒரு ஷூட்டில் இருக்கான்னு சொன்னோம் இல்லையா? ஒரு வீடியோ ஷூட் நடந்துட்டுருக்கு. அதில் யார் நடிக்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் சௌந்தர்யா. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேன். ஷூட் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, அவங்க ஷூட்டில் பிஸியாக இருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல முடியுமா உங்களால்? கண்டிப்பாக. உதயா ஸ்பீட் பெயிண்டிங்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடம் பயங்கரமான ஒரு பைன் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குல்ல? இது வேறு எங்கேயும் இல்லை, நம்ம சென்னையில் தான். சென்னையை ஒட்டி மகாபலிபுரம் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நிறைய எம்ஜிஆர் காலத்துலேருந்து நிறைய ஷூட்டிங் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இடம் தான் இது. ஸோ மோஸ்ட்லி இந்த இடத்துக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க. ரொம்ப அமைதியான இடம். ஸோ நேச்சுரல் லவ்வர்ஸ் இந்த இடத்துக்குள்ளே பார்க்கணுன்னா பார்க்கலாம். பட் இடம்லாம் சுத்தமாக தான் இருக்குது. நீங்கள் எந்த பிளாஸ்டிக்கோ எந்த விஷயமும் இங்கே போட்டுறாமல் மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ நமக்கு பின்னாடி அங்கே ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இன்னும் டீப்பாக உள்ளே போகலாம். என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டே. இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டுக்குள்ளே தான் பேய் படம் காட்டுறதா இருந்தாலும் சரி, ஏலியன் மூவி காட்டுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இடம் மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி லொக்கேஷன் மாதிரி தான் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. தாண்டி தாண்டி போக வேண்டியதாக இருக்குது. கட்டங்கிட்டலாம் இருக்குது. ஆமாம், கீழே விழுந்துட்டேன். ஆமாம், வலிக்கு கீழே விழுந்தாச்சு. இந்த கட்டை தான் கொஞ்சம் தடுக்கிடுச்சு. ஓகே, இன்னும் ஃபர்தராக முன்னாடி போவோமா? பயங்கரமாக இருக்கு. சரி வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். அவன் காணும் பொங்கலுக்கு எங்கெல்லாமோ போவான். நான் பாருங்கள் எந்த மாதிரி காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கேன்னு. இடமே பயங்கரமாக தான் இருக்கு. ஓகே பா, சுற்றி பாருங்கள், செம்ம பயங்கரமாக இருக்குது.
நிறைய மரம்லாம் இங்கே சாஞ்சு கிடக்குது. மேபி புயலில் சாஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ரொம்ப டீப்பாக உள்ளே வந்துட்டோம். திருப்பி வெளியே போயிடலாமா? எந்த பக்கமாக வந்தேன்னு தெரியலையே. ஓகே, சன் இந்த பக்கம் இருக்குது. ஸோ அதை பார்த்து அப்படியே போயிட வேண்டியதான். அண்ட் நம்ம பீச்சுக்கிட்ட ஷூட் எடுக்கிறனால அந்த சவுண்டும் கேட்குது. அப்படியே அந்த சவுண்டு வர திசையை நோக்கி போயிடும். இன்றைக்கி மியூசிக் வீடியோ ரெடி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் முக்கியமான நாளில் மீட் பண்ண போகிறோம். ஹாய் ப்ரோ. ஹலோ. இவர் தான் மியூசிஷியன், யூடியூபர் ஜோஷுவா. என்ன ப்ரோ? நைஸ் டு மீட் யூ. உங்களை ஆல்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதான் ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் சாங் தான் நாங்கள் பண்ணுறோம். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.